நம்ம சியான் விக்ரம் இந்த வீர தீர சூரன் மூலியமா மாசா கம்பேக் கொடுத்துட்டாரா? ஆக்சுவலாக எனக்கு அவரை பார்க்கும்போது ஹல்க்கு மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா நம்ம அப்போ பார்த்தது முரட்டுத்தனமான ஹல்க்கு, தில்லு தூளு சாமி அண்ணியன்னு முரட்டுத்தனமாக கோவக்கார ஹல்காக நம்ம அப்போ பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் போக போக மார்வலே ஹல்கை அமைதியாக்கின மாதிரி இவர் உசுரை கொடுத்து நடித்தாலும் அது பெரிய சம்பவமாக மாறாமல் ஏதோ ஒரு வகையில் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. அவருடைய ஆக்ரோஷத்தை எப்பங்க பார்ப்போங்கிற மாதிரியே ஏங்கிக்கிட்டு இருந்தான். அப்போ தான் இந்த டைரக்டர் சித்ரா அரவிந்தனுக்கே சித்தா கொடுத்த கையோட இந்த பக்கம் நம்ம சியான் விக்ரம் கிட்ட, சார் உங்கள் நடிப்பு திறமை மட்டும் எனக்கு போராது, தில்லு தூள் அந்த வெர்ஷனில் ஒரு ஆக்ரோஷமான ஹல்கா இருந்தீங்களே அந்த வெர்ஷன் தான் எனக்கு வேணும்னு மனுஷனை புது வெர்ஷனாக ரெட் ஹல்கா மாற்றி அதே முரட்டுத்தனத்தோட கூட்டிகிட்டு வந்துட்டார். இதில் தேவையான மாஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்குன்னு படம் முழுக்க மாஸ் ஓவராக தூண படம் கிடையாது. அவங்க பிளான் போடுறதா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ராவாக தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. எனக்கு இந்த படம் ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நல்லாவே போச்சு. அதில் ஹீரோ ரொம்ப நல்லவன், வில்லன் ரொம்ப கெட்டவன் அப்படிங்கிறதுக்குள்ளே போகாமல் எல்லாருமே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு நல்லவனாகவும் கெட்டவனாகவும் மாறிக்கிட்டே இருப்பாங்க. வேலை ஆகணும்னா காலையும் விழுவாங்க, வேலை முடிஞ்சதுன்னா கதையை முடிச்சு விட்ருவாங்கன்னு எல்லா கேரக்டர்ஸுமே அந்தந்த சுச்சுவேஷனுக்கு மாறுற மாதிரி கொண்டு போனது நல்லா இருந்துச்சு. ஓவரால் எனக்கு இந்த படம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் சியான் விக்ரமே இப்படி ஒரு வெர்ஷனில் பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீர தீர சூரன் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.